அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் மற்றுமோர் நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நான் உங்களுடன் பேச இருக்கின்ற விடயம் தான் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான் சபாத் ஹவுஸ். அதாவது இஸ்ரேலியர்கள பிரதியான யூதர்களிட மத வழிபாட்டு தலமாக இருக்கின்ற சபாத் ஹவுஸ் என்கிறது இன்று இலங்கையில பல இடங்கள்ல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில தான் இது தொடர்பாக தான் நீங்களோட பேச இருக்கின்றோம். அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் புத்த சாசன சமய விவகார மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக இருக்கின்ற ஹினிதும சுனில் சேனை அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிச்சாருன்னு சொன்னா, இலங்கையில சுமார் 5 சபாத் ஹவுஸ்கள் இருப்பதாகவும், இந்த 5ம் சட்டவிரோதமான சபாத் ஹவுஸ், அதாவது எந்தவித அனுமதியும் இல்லாமல் செயற்படுவதாக, அதாவது கம்பெனி ரெஜிஸ்டார் திணைக்களத்தில் பதிவாளர் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு கம்பெனியா பதிவு செய்யப்பட்டு இந்த சபாத் ஹவுஸ் செயற்படுவதாக அவர் அறிவித்திருந்தார். குறிப்பாக கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி, அதாவது கொள்ளுப்பிட்டியில் இருக்கின்ற சின்னமன் ரெட் ஹோட்டலுக்கு முன்பாக ஒரு ஒரு சபாத் ஹவுஸும், அது போன்று வெலிகம பிரதேசத்தில் இன்னும் ஒன்றும், மற்றது அருகம்பை பிரதேசத்திலும் இது போன்று இன்னும் ஒரு சில இடங்கள் இருப்பதாக அவர் அறிவித்திருந்தார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்கிறது தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படியான நிலையில் தான் இந்த கொழும்புல இருக்கிற சபாத் ஹவுஸுக்கு சில பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அந்த பாதுகாப்புகள் இல்லாமக்கப்பட்டது. இப்படியான நிலையில் தான் இந்த சப்பாத் ஹவுஸுக்கு முன்பாக பலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஒன்று அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அந்த பிரதேசத்தை, அந்த சப்பாத் ஹவுஸுக்கு, அதாவது சட்டவிரோதமாக செயற்படும் சப்பாத் ஹவுஸுக்கு பாதுகாப்பு தேவை என்ற அடிப்படையில் தற்போது 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இது போன்று இந்த கொழும்பில் இருக்கின்ற செயற்படுகின்றது போன்றுதான் பொத்துவில் இருக்கின்ற அருகம்பே பிரதேசத்தில் இருக்கின்ற மஃபாசா பள்ளிவாசலுக்கு அருகாமையில், அதாவது முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ்கின்ற மஃபாசா பள்ளிவாசலுக்கு அருகாமையிலும் ஒரு சப்பாத் ஹவுஸ் ஒன்று செயற்படுவதாக என்னுடைய அமைச்சர் ஹினிதும சுனில் சேனை தெரிவித்தார். அது போல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனினும் அந்த சபாத் ஹவுஸுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியான இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற காரணமாக அங்குள்ள மக்கள் பல அசௌகரியங்கள், அதாவது குறிப்பாக முஸ்லீம்கள் சேர்ந்து வாழுகின்ற இந்த பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் இப்படி சபாத் ஹவுஸ் அமையப்பட்டிருக்கின்றதும், இஸ்ரேல் பிரதிகளுடைய வருகை அப்பிரதேசத்தில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுத்துவது, அது போன்ற அங்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள், மீனவர்கள், பாடசாலை மாணவர்கள் பல பிரச்சனை எதிர்நோக்குவதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுதுமால் தெரிவித்தார். இந்த அடிப்படையில தான் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த சபாத் ஹவுஸ், சட்டவிரோதமாக செயற்படும் சபாத் ஹவுஸை மூட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு பிரேரணை ஒன்றை பொத்துவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த கூட்டம் நேற்று வியாழக்கிழமை, அதாவது எங்களுடைய 17ஆம் தேதி எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினருமான ஆதம்பாவா அவர்களுடைய தலைமையில இடம்பெற்றது. இந்த ஆதம்பாவா தான் இந்த பொத்துவில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராகிறார். அவர் தலைமையில இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தான் இந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமால் அவர்களுடைய பிரேரணை வந்திருக்கிறது. இந்த பிரேரணை வந்த உடனே, அதாவது மிகவும் அமைதியாக இடம்பெற்றிருந்த கூட்டம், அது அபிவிருத்தி குழு கூட்டம், இந்த பிரேரணை வந்த உடனே ஒரு காரசாரமான விவாதங்களாகி ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி, இது காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய இந்த ஆதம்பாவாவினுடைய செயற்பாடு தான் காரணமா இருந்துச்சு. மிகவும் இலகுவாக முடிக்க வேண்டிய இந்த ஒரு விடயத்தை அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த பிரேரணை இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது, இந்த பிரேரணை நிறைவேற்றினால் எமது நாட்டுக்கு வருகின்ற உல்லாச பிரயாணிகளோட பாதிக்கப்படும், அது மாத்திரமல்ல ஜனாதிபதியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு தேவையற்ற பிரச்சனையை கூறியிருந்தார். உங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் தான், கடந்த, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த ஆதம்பாவா அவர்கள் எங்கே ஒரு பிரச்சார மேடையில் பேசிய போது அவர் கூறினார், எங்களது கட்சி இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த கட்சி, எங்களுடைய கட்சி இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த கட்சி, எங்களுடைய கட்சிக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி என்று மாறு தட்டி பலது விஷயம் பேசியதை நீங்க பார்த்திருப்பீங்க. பிறகு அவர் அதுக்காக மன்னிப்பு கோரினார். அது வாய் ஸ்லிப் ஆகி நாங்கள் பலஸ்தீன் சொல்லுவது இஸ்ரேல் என்று சொல்லிவிட்டோம் என்று கூறி அவர் மன்னிப்பு கேட்டது யாவரும் மறந்த உண்மை. அப்படிப்பட்ட அதே ஆதம்பாவா தான் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலே இப்படி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமால் கொண்டு போன பிரேரணை நிறைவேற்றப்படக்கூடாது இப்போது நிலையில், அதை நம்ம பிறகு பார்ப்போம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த இடத்தில் ஒரு காரசாரமான ஒரு ஒரு விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு, குறிப்பாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம் எஸ் உதுமால் லப்பே, அது போன்று அப்துல் பாசித், அது போன்று பொத்துவில் பிரதேச சபையின் தவிசால் பாராளுமன்ற முஷாரப் ஆகியோர் கடுமையாக இதுக்கு எதிராக குரல், அதாவது இந்த ஆதம்பாவாவுடைய செயற்பாடுக்கு கடுமையாக குரல் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமாக அந்த கூட்டத்தில் வந்த பல மக்கள் கூட இதற்கு எதிராக ஆதம்பாவாவின் செயற்பாடுக்கு குரல் கொடுத்ததை அடுத்து இந்த பிரேரணை தொடர்பாக விரிவான கலந்துரையாடல். இதன் போது
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ்.எம். முஷாரப் மற்றும் பிரதேச சபை அதிகாரிகளிடம் இந்த ஷபாத் ஹவுஸ் அனுமதி பெற்றா செயற்படுகின்றார் என்றதற்கு அப்படி எந்தவித அனுமதியும் பொத்துவில் பிரதேச சபையில் பெறவில்லை என்றும் அதே போலதான் பொத்துவில் பிரதேச செயலகத்திலும் எந்தவித அனுமதியும் பெறப்படவில்லை என்றும் விடயம் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஏகமனதாக கூட்டத்தில் கலந்து அனைவரும் இந்த ஷபாத் ஹவுஸை உடனடியாக மூட வேண்டும். அதாவது பொத்துவில் பிரதேச பொத்துவில் அருகம்பே மவாசா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த சப்பாத் ஹவுஸை உடனடியாக மூட வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நல்ல விடயம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏனால் முஸ்லீம்கள் பரவலாக செறிந்து வாழ்ந்த அருகம்பே, அது மாத்திரமல்ல பள்ளிவாசல் மவாசா பள்ளிவாசலுக்கு அருகாமையில் அமையப்பட்டிருக்கின்ற சப்பாத் ஹவுஸ் அவசரமாக மூடப்பட வேண்டும். ஆனால் இதில் கேள்விக்குரிய என்னவென்றால் இந்த நேற்று எங்களுடைய பொத்துவில் பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்விக்குரிய. ஏனென்றால் ஏற்கனவே இலங்கையில் இஸ்ரேலர்களுடைய ஆதிக்கம் கடுமையாக அதிகரித்து வருவதாக யாவரும் அறிந்த விடயம். குறிப்பாக இந்த அரசாங்கம் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுவதாக பல இடங்கள் பேசப்படும். ஆனால் அரசாங்கம் அதனை நிராகரிக்க நாங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்படுகின்றோம், அதுபோல் சர்வதேச ரீதியாக இஸ்ரேல் மனித வழங்கும். ஆனால் பாராளுமன்றத்தில், அதாவது உயர் சபையான பாராளுமன்றத்தில் ஒரு சிரேஷ்ட கேபினட் மினிஸ்டர் ஆகின்ற சுனில் ஹிந்தும செனவி அதாவது சட்டவிரோதமாக செயற்படுவதாக கூறிய பிற்பாடும் கூட அந்த சட்டவிரோத நிலையத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான நிலையை அந்த பாதுகாப்பு தொடர்கின்ற நிலையில் இப்படி ஒரு நிறைவேற்றப்பட்ட பிரேரணை எந்த அளவு அமல்படுத்தப்படும் என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கின்றது. எப்படியோ இந்த பிரேரணை அதாவது பொத்துவில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த பிரேரணை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்துவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை நாங்கள் குறிக்கின்றோம். குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாராளுமன்ற அனைவரும் இதுக்காக வேண்டிய ஒருமித்த குரலில் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இது முஸ்லிம்கள் செறிந்து வாழ்ந்த பிரதேசத்தில் யூதர்கள் அதாவது இஸ்ரேலில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதற்கு எதிராக போராட வேண்டியது அனைவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. கட்சி வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகள், இனமத வேறுபாடுகள் குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்களான அனைத்து, அதாவது தமிழ், முஸ்லிம், சிங்கள அனைத்து இன மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எப்படி பலஸ்தீன புனித பூமி இன்று பறிபோகிக்கின்றதோ அதுபோல் எதிர்காலத்தில் பொத்துவில் அருகாமை மாத்திரமல்ல முழு இலங்கையும் இஸ்ரேலியர்களின் ஒரு இஸ்ரேலியர்களிடம் கட்டாயமாக பறிபோகலாம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.